ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவங்க 2 பேர் ஏன் இந்திய அணியில் வச்சுருக்காங்க, அவங்க இருக்கிறதே வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் 5-0ன்னு சொல்லிட்டு டெஸ்ட் தொடரை வெல்லும் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் நட்சத்திர வீரரான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் அந்த 2 பேர் குறிப்பிட்டோம் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த மாதம் 22 தொடங்குதுங்க. செம போட்டி. கண்டிப்பாக எல்லாருமே இந்த போட்டிக்கோசரம் ஆர்வமாக இருக்காங்க. அந்த தொடரை 5-0ன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா தான் வெல்லும். அதுவும் சொன்னது இல்லாமல் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஏன் இந்திய அணியில் இன்னும் வச்சிட்ருக்கீங்க? அவங்களால தான் நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸை இந்திய அணி தோத்துச்சின்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி மேலேயும் ரோஹித் சர்மா மேலேயும் ரொம்ப விமர்சனமாக பேசியிருக்காரு நம்ம ரிக்கி பாண்டி. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இங்கே 2 பேரோட ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் நியூசிலாந்து சீரீஸில். அத்தை மையமாக வச்சு தான் ஏன் அவங்க 2 பேரும் இந்திய அணியில் வச்சுருக்கீங்க? அவங்கள முதல்ல தூக்குங்க. அவங்கள தூக்கிட்டு இளவீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக இந்திய அணி மேலும் நல்ல வளர்ச்சி அடையும். அடுத்த வாரம் எங்களோட சீரீஸ்க்கு எங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக இந்திய அணி நல்லா இருக்கும். அதனால் இவங்க 2 பேர் இருக்கிறதுனால தான் இந்திய அணி கொஞ்சம் பின்னடைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காப்புல. ஓகே, ஆனால் அதுக்கு ரிப்ளைவாக கம்பீர் ஒன்று சொன்னாருங்க. எங்களுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலியோட ஃபார்மு எங்களுக்கு பெருசாக தெரியல. நீங்கள் ஏன் இந்திய அணி வீரர்களை கவலைப்படுறீங்க? நீங்கள் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் மேலே கவலைப்படுங்க. அவங்க 2 பேர் நல்லா தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நல்ல ஒரு உற்சாகமாக தான் இருக்காங்க. மேலும் சாதனை படைப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீரும் செருப்பால் அச்ச மாரி சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதனால் ஏன்னா இந்த மாதிரிலாம் இவங்களாம் பேசுகிற அளவுக்கு ஏன் இருக்குன்னா இவங்க 2 பேரோட ஃபார்ம் அவுட்டு தாங்க. நீங்களாம் அடித்து நல்லா இந்த நியூசிலாந்து சீரீஸை ஜெயிச்சுன்னு இவங்களாம் பேசியிருப்பாங்களா, அந்த அளவுக்கு தான் இப்போது நம்ம மனநிலைமை இருக்குது. விடுங்க, பார்த்துக்கலாம். இதுக்கு பேசுகிற விதமாக நம்ம ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியாவை அடித்தா தான் இவங்களாம் வாயை மூடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம செஞ்சு காமிச்சிட்டோம். இருந்தாலும் அவங்க வாய் ஓயலை. அவங்கள அடிச்சுட்டே தான் இருக்கணும் போல இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு ஒரு புது இந்திய அணியை உருவாகி கண்டிப்பாக அடிக்கணுங்க. நம்ம விராட் கோலி, அப்புறம் ரோஹித் சர்மா இவெல்லாம் பேக் டு ஃபார்ம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கோலியோட 100க்கோசரம் ரொம்ப நான் வெயிட் பண்ணுறேன். அடித்தே ரொம்ப நாளாக அது தலைவன் 100. பார்க்கலாம் இந்த வாட்டி நம்ம தலைவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா சீரீஸில். அதே போல் நம்ம இந்திய அணி ஸ்குவாடும் நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஃபேவராக இருக்கிறதுனால பும்ரா இருக்கார், சிராஜ், அப்புறம் நம்ம பிரதீஷ் கிருஷ்ணாலாம் இருக்காங்க. பார்க்கலாம் இவங்களாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், ரிக்கி பாண்டிங் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா வீழ்த்தாது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.